ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஜாக் ஃப்ரூட் கேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சம் காய்ச்சின பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சுகர், ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து விஸ்க்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. அடித்து எடுத்த பதத்தில் வந்து நான் கொஞ்சோண்டு கோல்டு வின்னர் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ரு கொஞ்சம் காய்ச்சி அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. இதை வந்து விஸ்க்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 6-7 சொலையை வந்து நான் மிக்சியில் அடித்து இந்த பியூரி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஸ்மெல்லுமே சரி. நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம கொஞ்சோண்டு பட்ரு, அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டேன். அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, ரொம்பவே சாரி. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கோம். வழக்கம் போல் நம்ம குக்கரை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணதில் நம்ம அந்த பாத்திரம் டின்னில் ஊற்றி வச்சுருந்த கேக் மிக்ஸ் எடுத்து வச்சோம்னா ஒரு 40 நிமிஷத்தில் சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேக் வந்து ரெடி. வால்நட் வந்து நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தேன். ஜாக் ஃப்ரூட் கேக்கு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.